Hi friends, welcome to Sajwa Tamil. Sajwa Tamil இன்னைக்கு நம்ம வாஷிங் மிஷின்ல நம்ம வந்துட்டு துணி துவைக்கிறோம் இல்லங்க, அந்த துவைச்ச துணியை எப்படி வாஷிங் மிஷின்லயே வந்துட்டு பக்கத்துல இருக்கிற டப்ல ஈஸியா நம்ம அலசலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். பாருங்க, இப்போ நான் வந்துட்டு இந்த துணிகளை இந்த சைடுல இந்த டப்ல போட்டு நான் துவைச்சாச்சு. இப்போ இதைய எடுத்து நான் பக்கத்து டப்ல எப்படி அலசறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு தரேங்க. ஃபர்ஸ்ட் இந்த டப்பை நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் இருக்குது இல்லைங்க, இந்த வழியாக தான் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இதில் தண்ணி வரும். அடுத்து நான் வந்துட்டு இப்போ பைப் ஆன் பண்ணி விட போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வாட்டர் செலக்டர் நாபை வந்துட்டு இப்படி நார்மலாக இப்படி இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நாபை வந்துட்டு நம்ம இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ தள்ளி வச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன எழுதியிருக்கு, ஸ்பின்னு சொல்லி எழுதியிருக்கா. இப்போ தண்ணி வந்துட்டு இங்கே இந்த டப்புக்கு வர தண்ணி வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த டப்புக்கு வந்துட்டு இப்போ தண்ணி விழுக ஆரம்பிச்சிருச்சா. இப்போ பாருங்க, இதில் நம்ம துவைச்சி வச்சிருக்கிற துணிகளை எடுத்து ஒன்றொன்னா நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நான் துணி துவைச்சேன் இல்லைங்க, அந்த துவைச்ச துணிகளை எடுத்து எல்லா துணியும் எடுத்து இதில் நான் போட்டாச்சு. பாருங்க, இது வந்துட்டு ஃபுல் ஆகக்கூடாது. ஒரு முக்கால் டப்பாவோட கொஞ்சம் ஜாஸ்தி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு இந்த அளவு வர அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சா. அடுத்து இந்த மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 கிட்ட கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க, இப்போ இதை வந்துட்டு அலாசறக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு அழுக்கு தண்ணியாட்டம் வருங்க. இப்போ இதில் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அழுக்கு தண்ணியாக வரும். போக போக இதே தண்ணி வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பியூராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த நாபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1லேருந்து 0 கிட்ட வரப்போகுது. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு பைப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பு வந்துட்டு நான் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ துணி வந்துட்டு நல்லா நம்மளுக்கு காஞ்சி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஒரு 2 கிட்ட இருந்து வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் ஃபுல்லாக காஞ்சி கொடுத்துரும். அப்படி இல்லை ஒரு அளவுக்கு புளிஞ்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா இந்த 1லேருந்து 0 வரை விட்டிங்கன்னா போதும். எனக்கு வந்து நல்லா சீக்கிரம் காஞ்சி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 கிட்ட வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், இது 2 கிட்ட இருந்து இப்போ 0 கிட்ட வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு கட் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ நம்ம வாஷிங் மிஷினை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு துணி எடுத்து காட்டுறேன். இப்போ துணி வந்துட்டு நல்லா நம்மளுக்கு அழுக்கும் போயிருக்கும். அதே சமயத்துக்கு துணியில் வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காதுங்க. பாருங்க, இந்த துணிக தாங்க நான் வந்துட்டு அலசி எடுத்து வச்ச துணிக. துணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா அழுக்கு போயிருக்குங்க. அழுக்கும் போயிருக்கும், அதே சமயத்துக்கு உங்களுக்கு துணியில் வந்துட்டு தண்ணியும் இருக்காது. நம்ம வந்துட்டு ஈஸியாக காய போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சஜ்வா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.